வெல்கம் பேக் டு சே தி வியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பாஸு கூட வந்து vlog ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் வருது. அது போக தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலியமாகவும் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க நம்ம நண்பர்கள். ஸோ அதனால் வந்து சொன்னேன். நம்ம ராமண்ணா வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் நட்பு இல்லையா இல்லையா பஸ்ஸு? ஆமாம். இப்போ வந்து பாஸ் வந்து ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு அப்படியே நம்மளை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு செய்து வாங்க நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. இல்லை பஸ்ஸு பரவாயில்ல, அட வாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படியே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கூப்பிட்டதுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க பஸ்ஸு மரியாதை கொடுத்து நம்ம அங்கே போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடற்கரைகளுக்கு தான் வந்து நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து நம்ம திலீப் மாஸ்டர் வந்து மாஸ்டராக இருக்கார். ஸோ அதனால் வந்து தோசை, பரோட்டா, இட்லி, இந்த வடை இதுகெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நாங்கள் வந்து பாஸை வந்து இங்கே கூட்டிகிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னார், உங்களுக்கு எங்கே விருப்பமாக இருக்கும் அங்கே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இங்கே ஆட்கள் நம்ம தமிழ் ஆட்கள் இருக்கும்போது நாம் ஏன் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஸை வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி, அப்படியே உள்ளே போயிட்டு சாப்பாடு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம். என்ன என்ன சாப்பாடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இனிமேல் போனதுக்கப்புறம் தான், உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும். போகலாமா பஸ்ஸு? ஓகே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்ச சுபாவம் பாஸு. அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. பஸ்ஸு நீங்கள் கூச்ச சுபாவம் தானே? சரிங்க, அப்படியே போவோம் உள்ளக்க. காலையிலேயே வந்து நல்லா விரட்டி வச்சுருக்காங்க. உள்ளாக்க என்னென்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2 செஞ்சு காலி மேலே எப்படி சௌக்கியமா? மேலே போமா? இல்லை, மேலே இருக்காங்க, மேலே இருக்காங்க. இங்கே எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஆட்களாக தான் இருப்பாங்க. தெரிஞ்ச ஆட்கள் தான் சாப்பிட வருவாங்க. எப்படி சௌக்கியமா? நம்ம மஜ்லிஸில் பார்த்த சொல்லலை. வந்துருச்சு தோசை. சொல்லுங்கள் பஸ். சொல்லுங்கள். பஸ் தோசை எப்படி இருக்குது பஸ்ஸு? சூப்பராக இருக்குது தோசை. நல்லா இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி. நல்லா இருக்கா? சும்மா நான் சொன்னதுக்காக வேண்டி சொல்லக்கூடாது. நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? நம்ம திலீப் மாஸ்டர் போடுற இதுதான். நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும். மணிக்கு அந்த இடத்துல பயங்கரமாக போயிட்டு இருக்குல்ல. இவருக்கு சிக்னல் தெரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு வேறு சிக்னல் தெரிய மாட்டேங்குதுங்க. நல்லா இருக்கு தோசை, நல்லா இருக்கு. இல்லை, பிளைன் தோசை தான். மேட்டு கடையில் போய் சாப்பிட போனால் எதையாவது மாற்றி பண்ணுவாங்க. சொன்னேன் 2 இட்லி ஒரு வடை வைடான்னு சொல்லி சிறப்பாக 2 வாட்டி போயிட்டு
நான் சாப்பிட்டேன். அங்கே போயிட்டு பார்க்குறேன் 3 இட்லி வச்சு சுற்றி பார்க்குறேன். நீங்கள் தோசை சாப்பிட்றேன்னா இங்கே வந்துருங்க பஸ். நல்லா இருக்கும். சுரேஷ் இப்போ நம்ம வந்து சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கணும். பாருங்கள் படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பா பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதா, ரொம்ப ஹைட்டு. பஸ் வைங்க, நான் கொடுக்குறேன் பஸ்ஸு. வைங்க பஸ்ஸு இந்தாங்க. போய் தோசை வடை பரோட்டா சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. தோசையும் பரோட்டாவும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் நம்ம ஊரில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் அதே மாதிரியாக இருந்துச்சு. ரஃப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக சாஃப்டாக இருந்துச்சு. நான் சொல்கிறத விட பாஸுக்கிட்ட கேட்போம். அவர் இப்போ தான் இங்கே வந்து சாப்பிட்ருக்காரு. பாஸ் எப்படி இருந்துச்சு பாஸ்? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம நாட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிச்சாங்க, நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு போகிறோம். ஆனால் டியூட்டியில் தான் நம்ம இருக்கோம். எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. இப்போ டியூட்டியில் ஓடணும். ஆமாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் வந்து சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? ஆமாம், இதை பற்றி நான் ரொம்ப ரிவ்யூலாம் நான் வந்து கொடுக்க விரும்பலை. ஸோ பசிக்கு நல்லா சாப்பிட்லாம், நல்லாவும் இருந்துச்சு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே சகேஷ், இப்போ நான் வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சரிங்களா? என்ன சாப்பாடுனாக்கா இன்றைக்கி வந்து இறால் வந்துருந்துச்சு. அதுதான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தேன். அப்புறம் டைம் ஆச்சு, பேங்குக்கு ஃபோன் பண்ணேன். பேங்க்கு ஃபோன் பண்ணும்போது பேங்க்காரவங்க வந்து என்ன சொன்னாங்கனாக்கா, ப்ரோ நம்ம வந்து அதாவது நீங்கள் அனுப்பின பேங்கில் இருந்து ஆர்பிஐக்கு அவங்க அனுப்புகிறாங்க, ஆர்பிஐலேருந்து அந்த பேங்க் அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்கிற அந்த ஆப்ஷனை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் நேராக ஆர்பிஐலே வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய பேங்கில் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பேங்கில் வந்து அவர் மேனேஜராக தான் ஒர்க் பண்ணார். அது இந்த பேங்கில் ப்ரைவேட் பேங்கு. அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தேவையில்லை, நீங்கள் வந்து அவங்க பணத்துக்கு உங்கள் பேங்கு தாங்க பொறுப்பு, அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் பண்ணிடாதீங்க, நீங்கள் வந்து அங்கே தெளிவாக என்ன ஏதுன்னு பேசி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அப்படியே டென்ஷன். மதன கலிஃபா நார்த்துக்கு போயிட்டு அப்படியே அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். பாய் ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வர சொன்னார். அப்படியே வாங்கி கொண்டு வந்து அவருக்கும் கொடுத்துட்டு இப்போது வண்டியை எடுத்துகிட்டு நேராக அல் இஸ்ரா அந்த மெடிக்கல் சென்டருக்கு வந்து வந்திருக்குது. நம்ம லேண்ட்மார்க்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. லேண்ட்மார்க்னாக்கா அது பேரே லேண்ட்மார்க்கு தான், சரிங்களா? சரியான லேண்ட்மார்க் சொல்லுங்கள் ப்ரோ, அந்த லேண்ட்மார்க்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. பேரே வந்து லேண்ட்மார்க்கு, சரிங்களா? ஆமாம், அந்த இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து லேண்ட்மார்க் போகக்கூடிய ரோடு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இப்போது விட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இப்போ வண்டியை பார்க்கிங் பண்ணுறதுக்கு நான் இப்போ வண்டியை எடுத்துக்கிட்டு இப்போ போகிறேன். அந்த வண்டியை எடுத்து போகிறாங்க பாருங்கள். இப்போ அவங்க போன இடத்துல தான் இப்போ நான் வந்து வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணணும். பார்ப்போமா? ஓகே, நம்ம அப்படியே ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணியாச்சு. ஏன்னா வந்தாங்கனாக்கா அப்படியே டக்குன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கிட்டு போயிடலாம். ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம அப்படியே இந்த இதில் இருந்து இப்படியே நேராக வந்தேன். நேராக வரும்போது நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஏற்றலை. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் பார்க்கிங்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி இப்படி கொண்டு வந்து நேராக அந்த இதில் போயிட்டு, அதாவது அங்கே உள்ளே போகலை, வெளியில் போகலை, அப்படியே அந்த இதுக்கு பாருங்கள், இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இது பண்ணுறோம். அங்கேருந்து வேகமாக ஒருத்தர் வராரு. வேகமாக வந்து அவங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி அவருக்கும் கொஞ்சம் இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு நிற்கிறேன். ஒரு வண்டியை லெஃப்ட் எடுத்து வரும்போது என்னமோ விழுந்துச்சுங்க கீழே. தண்ணி பாட்டிலா மொபைலா என்னன்னே தெரில. தண்ணி பாட்டில் தான். ஏன்னா மொபைல்னாக்கா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. நம்ம வாட்டுக்குள்ள பட்டக்குன்னு திறக்க அது சட்டக்குன்னு விழுக அப்புறம் இதாகி போயிடும். அப்புறம் யார் தண்டை கட்டுறது? அன்றைக்கி தான் போயிட்டு ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸுக்கு வந்து டிஸ்பிளே மாற்றிட்டு வர சொன்னாங்க. மாற்றிட்டு வந்தால் அதுக்கே 400 சில்லறையாக என்னமோ வாங்கினாங்க கடையில். அதனால் வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். அல் இஸ்ரா மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருப்பேன்.
அப்படியே வெயிட் பண்ணிட்டு நேரா வண்டி எங்கே விட சொன்னாங்கனாக்கா, அல்சாத்துக்கு விட சொன்னாங்க. என்னன்னா, அந்த டோர் இருக்குது பாருங்க. இந்த இருக்கு பாருங்க டோரு. இந்த மாரி டோர் வந்து புதுசா வந்து மாடல்ஸ்லாம் வந்து வந்திருக்குது. இப்போ இந்த மாரி மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பழைய மாடல்கள். ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்றாங்க நம்ம வீட்ல. அது போக இந்த பின்னாடி உள்ள காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மஞ்ச கலர்ல இருந்து இப்போ வெள்ள கலருக்கு வந்துருச்சு. அப்புறம் லைட்ஸு இந்த மாரி இதுகள்லாம் வந்து சேஞ்ச் பண்றாங்க. அது வித்தியாசமான லைட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அப்ப அந்த இதில போயிட்டு இந்த டோரு, அதுக்கப்புறம் அந்த மாடிப்படியில அந்த சைட்ல வரும்ல, அந்த கை வச்சு பிடிச்சு போறது. ஸோ அந்த இதுகள்லாம் வந்து பார்த்து, ஆர்டர் பண்ணிட்டு வந்தாங்களா, இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அவங்கள அழைச்சிட்டு வந்து வீட்ல விட்டுட்டு, நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து உட்காந்துருக்கிறேன். அப்படியே போகுது லைஃபு. சரிங்களா? ஓகே மெசேஜ். அப்படியே போகுதுங்க. அப்படியே அந்த பேங்குக்கு வந்து நானு ஃபோன் பண்ணியிருந்தேன். எத்தன மணிக்குன்னா, ஒரு நம்ம ஊர் டயத்துக்கு ஒரு 3:30 மணி 3:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணதுக்கு இந்த மாரி கேட்டேன், "சார் என்னாச்சு? எந்த மாரி ஸ்டேட்டஸ்ல இருக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொல்ட்டாங்க, "சார் இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து அங்க ஹெட் ஆஃபீஸ்ல வந்து கேட்டதுக்கு, அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, ஆர்பிஐல இருந்து இப்ப எனக்கு எதிரா உள்ள பேங்க் இருக்குது இல்லையா? அந்த பேங்குக்கு ஆர்பிஐலேருந்து அவங்க அங்க அனுப்புறாங்களாம். அவங்க என்ன பண்றாங்க, கிரெடிட் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கிரெடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆர்பிஐக்கு அனுப்புறாங்களாம். ஸோ ஆர்பிஐ திருப்பி இங்க அனுப்புறாங்களாம், திருப்பி அங்க அனுப்புறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அ அப்ப அவரு சொன்னாரு என்னன்னாக்கா, "நீங்க வந்து நேரா ஆர்பிஐல வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது இல்லையா? அதில போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருங்க சார். அ அப்ப அவங்க பார்த்து அவங்க அதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அத அவங்க பண்ணிக்கிருவாங்க." அப்படின்னு சொல்ட்டாரு. இப்ப நான் வந்து ஏற்கனவே 1 1/2 மாசம் நான் வெயிட் பண்ணி, இப்ப நான் ஆர்பிஐக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி, இன்னும் ஒரு 30 நாள் நான் வெயிட் பண்ணி எப்படி கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணோம்னா, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா 1 மாசம் வந்து அவங்க வந்து நமக்கு டைம் குடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தையும் நானு வந்து எடுத்துக்கிட்டு, என்னய்யா இது பெரிய ரோதனையா போச்சு. என்னய்யா இப்படி பண்றீங்களய்யா நம்மள வச்சு, என்ன பண்றது? ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது கைஸ். ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது. என்னைய பொறுத்தளவு வந்து நான் என்ன சொல்றேன்னா, என்ஆர்ஐ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ஆர்ஐ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இது பெரிய தலைவலி. லோக்கல் அக்கவுண்ட் வச்சுக்கிட்டீங்கனாக்கா, உங்களுக்கு தலைவலியே கிடையாதுங்க. சரிங்களா? 2வது என்ஆர்ஐ அக்கவுண்ட்ல வந்து எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஒரு லோனும் வாங்க முடியாது, ஒரு இது வாங்க முடியாது, எதுவுமே வாங்க முடியாது. கிரெடிட் கார்டா, அதா இதா எதுவுமே குடுக்கவும் மாட்டாங்க நமக்கு. நீங்க லோக்கல் அக்கவுண்ட் வச்சுக்கிட்டீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து நெறைய பெனிஃபிட் இருக்கு. லோன் எடுத்துக்கிரலாம். 2வது வந்து பார்த்தீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு பேங்க் உடைய இஷ்யூ வந்துச்சுனாக்கா, அவங்க ரீஃபண்ட் குடுக்குறதுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். நீங்க லோக்கல் அக்கவுண்ட் வச்சிருக்கும்போது இந்தியன் கரன்சிய தான் வரவு செலவு பார்ப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து டக்குன்னு கிடைச்சிரும். நீங்க என்ஆர்ஐ வச்சிருக்கும்போது அவங்க யோசிப்பாங்க. இப்போ புதுசா வர்ற மேனேஜர் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா, என்ஆர்ஐய பத்தி கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப அங்க பேசும்போது நான் அத வச்சு நான் கணிச்சு நான் சொல்றேன். பட் எனக்கு வந்து அவங்களுடைய இத வச்சு நான் வந்து குறை சொல்ல விரும்பல. ஓகேவா? ஏன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ஆர்ஐல இருந்து நீங்க அனுப்பும்போது, நாங்க ரீஃபண்ட் குடுக்கும்போது, என்ஆர்ஐக்கு குடுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப ரேரா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நான் வந்து என்ஆர்ஐ அக்கவுண்ட்ட வச்சு நான் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றேன் அப்படின்னாக்கா, அழகா பண்றேன். சரிங்களா? பண்ணிட்டேன். இப்ப எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வேண்டாம். நான் கேன்சல் பண்ணிட்டு எனக்கு ரீஃபண்ட் வேணும். ஸோ அந்த ரீசன் என்னமோ அந்த ரீசன நான் அவங்கள்ட்ட குடுத்துட்டேன். எனக்கு ப்ராடக்ட் வேண்டாம். நான் வந்து இந்த மாரி இது இருக்குது அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன்னா, ஆ எத்தன ஒர்க்கிங் டேஸ் 7 டேஸ்ல வந்து நமக்கு வந்து பணம் வந்து ரிட்டர்ன் வந்துரும். எது? என்ஆர்ஐ அக்கவுண்ட்டுக்கு. அப்ப பார்த்துக்கங்க. ஒரு பேங்க்ல இருந்து என்ஆர்ஐ அக்கவுண்ட்டுக்கு போட முடியாத பணம், ஆன்லைன்ல போயிட்டு நாம ஒரு பர்ச்சேஸ் பண்றோம்னாக்கா, அவன் எப்படி நம்ம என்ஆர்ஐ அக்கவுண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். நல்லா நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ஆர்ஐ அக்கவுண்ட் வச்சு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா, நான் என்னைய பொறுத்தளவு என்ஆர்ஐ அக்கவுண்ட் வேண்டாம். நீங்க சாதாரண லோக்கல் அக்கவுண்ட் வச்சுக்கங்க. இல்ல ஜாயிண்ட் அக்கவுண்ட் வச்சு, நீங்க அந்த மொபைல நீங்க ஃபாரினுக்கு எடுத்துட்டு வந்து, ரோமிங் ஆக்கி கூட வச்சுக்கலாம் சிம்ம. அப்படி இல்லைனாக்கா மந்த்லி நீங்க ரீசார்ஜ் பண்ணி, அந்த சிம்ம உசுரோட வச்சுக்கலாம். மெசேஜ் இது மட்டும் வரும்.
அது போதும் நமக்கு. பேங்க்ல இருந்து வர்ற மெசேஜ், அதுக்கப்புறம் நார்மலா யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா, அந்த மெசேஜ் இதெல்லாம் வரும் நார்மலா. அது நீங்க பார்த்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்கலாம் கைஸ். இதுதான் வந்து என்னுடைய அனுபவத்தில நான் சொல்றேன். இன்னும் ஒரு 1 மாசம் வெயிட் பண்றது மாரியா வரும்னு நெனைக்கிறேன். தெரியல பார்ப்போம். அ அப்படித்தாங்க இருக்குது. என்னால முறையிடுவோம். வேற எதிர்த்து போராடுறத விட வேற வழியே இல்ல. சரிங்களா? ஆமா. அப்படி இருக்கும்போது, ஸோ நம்ம யாரையும் சொல்லி குத்தம் இல்ல. நம்மள சொல்லணும் முதல்ல. ஏன்னா, நீ என்ஆர்ஐ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண? நீ என்னத்துக்கு என்ஆர்ஐ அக்கவுண்ட்ல இருந்து நீ அந்த பேங்க்குக்கு நீ அனுப்புன? அதுவும் அந்த பேங்க் வந்து இன்டர்நேஷனல் பேங்க். அதாவது இன்டர்நேஷனல்னாக்கா, இப்ப நம்ம வந்து வேற வேற பேங்க்னாக்கா, நம்ம அங்க அவங்க சொல்லி தான் குடுப்பாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் கார்டு. ஸோ நீங்க இந்த கார்டு நீங்க வச்சுக்கினீங்கனாக்கா, இன்டர்நேஷனல் போயிட்டு நீங்க பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நான் அனுப்புன பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறது. இந்தியாவுக்குள்ள அதர் ஸ்டேட்ல இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேங்கு. ஸோ அது என்ன பேங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நான் ரொம்ப சொல்ல விரும்பல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள இன்னென்ன பேங்கு தான் இயங்கும், செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேங்குகளுக்கு வந்து இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் பண்றது வந்து கொஞ்சம் ரேரு. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ நீங்க தயவுசெய்து இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணுனாக்கா அதர் பேங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பேங்குகளுக்கு நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், பணத்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். ட்ரான்சாக்ஷன் நடத்திக்கிடலாம். அப்படி ஒரு இது இருக்குது. ஸோ பார்த்து கவனமா நீங்க அனுப்புங்க கைஸ். பார்த்து கவனமா கையாளுங்க. நான் வந்து ஆர்பிஐல போயிட்டு இனி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்து நமக்கு என்ன பதில் குடுக்குறாங்களோ குடுக்கட்டும். பார்ப்போம். சரியா? அவ்வளோதான். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. காலைல ராமன் அண்ணா கூட போய் சாப்பிட்டது, வச்சது, வாங்குனது. அதுக்கப்புறம் சாயந்தரமும் ஒரு தடவ வந்தாப்புல ராமன் அவங்களோட பார்த்து பேசிட்டு அப்படியே டைம் பாஸ் போய்க்கிட்டே இருந்துச்சு. நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு. எப்பயும் அஜீஸ் பாய் உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு அஜீஸ் பாய் இங்க இல்ல. உள்ள போயிட்டாரு போல. ஃபோன் அடிச்சு பார்ப்போம். அது வந்தாருனாக்கா அப்படியே கொஞ்ச நேரம் வெளில நின்னு பேசிட்டு இருந்துட்டு அப்படியே வரலாம். ஸோ மறக்காம நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல சந்திப்போம். பை பாய், குட் நைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.